வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க நம்ம திருவுக்கு உண்மை தெரிஞ்சிடுது. இந்த மயிலுக்கு ஏற்கனவே மகா தான் எனக்கு நான் தாலி கட்டின பொண்ணு லட்சுமி அப்படின்னு வந்து உண்மை தெரிஞ்சிருக்கு. எல்லாமே தெரிஞ்சுட்டு மகா இந்த வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு உள்ள விஷயத்த மகா கூட சேர்ந்து மறைச்சிருக்கான். இவ்வளோ நாள் நான் அவன் கூட எவ்வளோ நம்பிக்கையாக ஒரு அன்னை கடங்கா பழகிக்கிட்டு அவன் எனக்கு துரோகம் செய்திருக்கான். இப்போ இடையில வந்த இந்த மகா அவ்வளோ தூரம் நான் கூட பழகின என்ன வந்து அவன் வந்து நோஸ் கட் பண்ண மாதிரி உண்மையை மறைச்சி எனக்கு துரோகம் செய்துட்டான், நம்பிக்கை துரோகம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தில் நம்ம திரு வந்து மயில அடிக்கிறாங்கங்க. அதை பார்த்து அதிர்ச்சியில் நம்ம மகா ஐயோ அடிக்காருங்க, நான் உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்கள்கிட்ட முதலே வந்து மயிலனை சொல்லணும் அப்படின்னு வந்து துடிச்சாங்க. நான் தான் வேண்டாம், இந்த உண்மை தெரிய வேண்டான்னு தடுத்தது நான் தான், அந்த அறை எனக்கு விழ வேண்டியதான், அதனால் நீங்கள் எதுவுமே பண்ணாதுங்க அப்படின்னு வந்து கையெடுத்து வந்து கும்பிட்றாங்கங்க நம்ம திருவை பார்த்து நம்ம லட்சுமி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தாங்க அதிகாரி கால் பண்ணி நம்ம தெருவுக்கு போட்டு உடைக்கிறாங்க. இந்த பருப்பா தெரு, நீ உன் வீட்டிலே மகளை வச்சுக்கிட்டு என்கிட்ட லட்சுமியை காணல அப்படின்னு வந்து தேடுறியா? அவள் உன் வீட்டில் தான் இருக்கா. இப்போ கை நிறைய வந்து காய்கறியை ஒரு பையில் வாங்கிக்கிட்டு அவள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் நான் பார்த்தேன். என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லுது உண்மையா? நான் இப்போவே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து போய் பார்க்குறாங்க. பூஜை ரூமில் தன்னோட தாலிக்கு வந்து குங்குமம் வச்சு பரிகார பூஜை செய்துட்டு இருக்க நம்ம லட்சுமியை வந்து பார்த்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடடா, இந்த லட்சுமி இங்கே தான் இருந்திருக்காளா? அப்போ மகாவை எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தது இவ தானா? அப்போ இவ மறைச்சி இருந்திருக்கா இந்த வீட்டில், என் கண்ணில் படாதவாறு கண்ணாமூச்சி ஆட்டத்தை ஆடி இருந்திருக்கா. ஏன் இவ எனக்கு பார்த்து ஒளியணும், இவ எங்கே கஷ்டப்படுறா அப்படின்னு நினச்சி நான் துடிச்சது இவளுக்கு எங்கே தெரிய போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம முதல்ல வந்து இந்த விஷயத்த வந்து அவட்ட போய் கேட்கணும் அப்படின்னு வந்து நினைக்க நேரம் சரி அப்படின்னு பார்க்க நேரம் நம்ம மயில் வந்து ஓடி வராங்க மகக்கிட்ட. இந்த பாரு மகா, திருக்கு ஒன்றை பற்றிய உண்மையெல்லாம் வந்து தெரிஞ்சிட்டு போலுக்கு, நீ தான் இந்த வீட்டில் வந்து இருக்கிற மகாவை இருக்குது நீ தான் லட்சுமின்னு தெரிஞ்சுட்டு அவன் என்கிட்ட வந்து ஓடி வந்து கேட்டான். நான் வந்து என்ன பண்ணேன்னு தெரியாமல் அப்படியே வந்து முழிச்சேன். ஆனால் எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாது அப்படின்னு வந்து ஏதோ சொல்லி வந்து ஒரு காரணத்தினால வந்து சொல்லி விட்டுட்டேன். ஆனால் எப்படினாலும் அவன் வந்து உன்கிட்ட இப்போ வருவான், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு மகா தான் வந்து லட்சுமி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. நீ தான் பரிகார பூஜையை செய்து முதல் நாள் வந்து திருவுக்கு நெத்தியில் குங்குமத்தையும் வச்சு விட்டது நீ தான். இந்த பரிகார பூஜை திரு பிழைக்கணும்னு செய்துட்டு இருக்குது நீதானி வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அந்த சாக்கில் நிற்கிறாங்க. என்னது எல்லா உண்மையும் அவருக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு வந்து நினைக்க நேரம் என்னன்னே இப்போ பண்ணது, நான் இந்த வீட்டில் வந்து இருந்து அவ்வளோ நாள் பரிகார பூஜையை வந்து முடிச்சு ஆகணுமே, இப்போ அவருக்கு உண்மை தெரிஞ்சிட்டுனா அவர் கண்ணில் பட்டுட்டேனா இந்த வீட்டை விட்டு அவருக்கு நிச்சயமாக என்னை போக விட மாட்டார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல குழப்பத்தில் நிற்கிறாங்க நம்ம லட்சுமி. நம்ம திரு வந்து பார்த்துறாங்க மகாவும் மயிலும் ஐடியா போட்டுட்டு இருக்கிற. எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை, இந்த மயில் எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகத்தை வந்து செய்துட்டான். இவ்வளோ காலம் நான் வந்து அவனை சொந்த அண்ணனாட்டு தான் நினச்சி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று வந்த மகாவுக்காக இத்தனை வருஷம் பழகின பழக்கத்தை அவன் வந்து இப்படி வந்து மாற்றிட்டான். அவனுக்கு தெரியல நான் அந்த லட்சுமி கழுத்தில் தாலி கட்டியிருக்கேன், அப்போ லட்சுமியாக இருக்குது மகா தான் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னா என்ன, இவன் ஏன் இப்படிப்பட்ட துரோகத்தை எனக்கு பண்ணுனா? இது நம்பிக்கை துரோகம், அவன் மேலே நான் வச்சுருந்த நம்பிக்கை ஒட்டுமொத்த நம்பிக்கையும் இப்போ உடஞ்சி போச்சு அப்படின்னு வந்து கோபத்தில் பலாரணி நம்ம மயிலுக்கு ஒன்று கொடுக்குறாங்க. மயில் அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. ஏண்டா மயில், நான் உன்னை என் அன்னை மாதிரி தான் நான் நடத்தினேன், அது பிறகு இந்த மகாவா இருக்கிறத நீ தாலி கட்டின லட்சுமி தான் உனக்கு ஏன் சொல்ல தெரியலை அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம லட்சுமி ஓடி போகிறாங்க. அண்ணடா அடிக்காதுங்க, அவரை மன்னிச்சு விட்டுருங்க, ஏன்னா நான் தான் வாயை திறந்து சொல்லிட்டேன், இந்த பாருங்க அவர் இந்த விஷயத்தை தெரிஞ்ச உடனே உங்கள்கிட்ட தான் சொல்ல வரணும் அப்படின்னு வந்து நின்னாரு. நான் தான் வேண்டாம், இந்த விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு என்னை போக விட மாட்டீங்க அப்படின்னு வந்து நான் தான் அன்னை இது சொல்லாதுங்க, இந்த வீட்டை விட்டு எப்படியாவது போயிடணும், ரெண்டு குடும்பத்தும் ஒன்று செய்கிறது இந்த கல்யாணத்தில் தான் இருக்குன்னா அவருக்கும் திவ்யாக்காவுக்கும் கல்யாணம் ஆகணும், அதனால நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல,
அவர் கண்ணில் பட்டேனா இந்த வீட்டை விட்டு என்னை போக விட மாட்டார், அதனால கண்டிப்பாக உண்மை தெரியக்கூடாது அப்படின்னு வந்து தடுத்து நிப்பாட்டினது நான் தான். அதுக்குள்ள தண்டனை எனக்கு கொடுங்க, மயில் அண்ணனுக்கு குடிக்காதுங்க, மயில் அண்ணனை அடிக்காதுங்க, அவங்க பாவம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தடுக்கிறாங்க. ஓஹோ, ஸ்கெட்சு போட்டு தான் 2 பேரும் சேர்ந்து ஒட்டுமொத்த உண்மையை என்கிட்ட மறைச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோட இந்த கொந்தளிப்போட வந்து நம்ம திரு வந்து நிற்கிறாங்க. இந்த பாரு, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, இந்த வீட்டை விட்டு நீ எங்கேயும் போக மாட்டேன், இந்த வீட்டில் தான் இருப்பேன், நீ சத்தியம் பண்ணி கொடு. இதுக்கு மேலே நீ வந்து கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடி இங்கேருந்து தப்பி எங்கேயும் போகக்கூடாது. உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உன் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய நிலைமையில நான் இருக்கேன். அப்படி இருக்க நேரம் என்னை கஷ்டப்படுத்தக்கூடாது லட்சுமி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சத்தியம் வாங்கிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, அப்போது என்னை பொழைக்க வச்சதே நீ தானே பரிகார பூஜையை செய்து என்னை காப்பாற்றிருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம், ஒரு மனைவியாக எனக்கு செய்யக்கூடிய பரிகார பூஜை என்னை தாலியை காப்பாற்ற நீ பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த விஷயம் எல்லாம் வந்து இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியக்கூடாது, ஆனால் அந்த சாமிக்கு வந்து சாமியாருக்கு ஜோசியருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அவர் எல்லாத்தையும் எங்கள் அம்மாட்ட போட்டு விட்டு அவர் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி வந்து கேட்டிருக்காரு, என்னடா பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. நிச்சயமாக நானும் லட்சுமியும் தாலி கட்டினது இந்த குடும்பத்துக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சுனா அவ்வளோதான், திவ்யா என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையே உடஞ்சி போயிடும் அப்படின்னு வந்து அது பிறகு 2 குடும்பமும் ஒன்று சேர முடியாத அளவுக்கு ஆயிரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல குழப்பத்தோட நம்ம திரு வந்து நிற்கிறாங்க. பயப்படாதுங்க, திவ்யா அக்கா கூட உங்கள் கல்யாணம் நடக்கும், கண்டிப்பாக நான் வந்து இந்த உண்மையை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், அதே மாதிரி மயிலன்னு சொல்ல மாட்டாங்க, நமக்குள்ளே இருக்கணும், இந்த பரிகார பூஜை முடிஞ்சோடனே நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லுனேன்னா அதுக்குள்ளே உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நான் அமைச்சு கொடுக்கணும், இல்லைன்னா அந்த குற்ற உணர்வை என்னை கொன்னுற லட்சுமி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம திரு வந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு நம்ம கவிதா வந்து கௌதமுக்கு கால் பண்ணி போகிறாங்க, சொல்கிறாங்க, இந்த பாருங்கள், இந்த லாரியை ஓட்டிகிட்டு வந்த உங்களோட ஸ்கெட்சை அசலாக அந்த அதிகாரி விரைஞ்சி வச்சு கொண்டு வந்து திருட்ட காட்டினாரு. ஆனால் திருவுக்கு இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது, என் தொழிலையும் இப்படி ஒரு ஆள் போட்டிக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டான். ஆனால் ஒன்று பார்த்துடுங்க, கண்டிப்பாக அந்த அதிகாரிக்கு கண்ணில் படாதுங்க, நீங்கள் இப்போதைக்கு நம்ம திருவை வந்து பழி வாங்க வேண்டாம், நீங்கள் வந்து தலைமுறைவு வாழ்க்கையை வாழுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா நீங்கள் சிட்டிக்கிட்டா எனக்கும் உங்களுக்கு உள்ள உறவை அம்பிகா வந்து போட்டு உடைச்சிருவா, அதோட திரு உஷாராயிருவான். அப்போ அந்த மண்டபத்துல இருந்து அந்த ரவுடியை காப்பாற்ற திறந்து விட்டது நான் தான் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருவான். கண்டிப்பா அவன் என் மேல வச்சிருக்க நம்பிக்கை உடஞ்சிடும். அதுக்கப்புறம் கூட இருந்தே பழி வாங்கி வந்து நினைச்சிட்டு இருக்க என்னோட திட்டம் வந்து நின்று போவான் அப்படின்னு வந்து சொன்னார. நல்ல வேளை நீ சொல்லிட்டா கவிதா, நான் இனி உஷாரா இருந்துக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கௌதம் வந்து சொல்லுறாங்க. இதை ஒட்டு கேட்குறாங்க நம்ம லட்சுமி, அதோட சாக்காவே நிற்கிறாங்க. கண்டிப்பாக அவர்கிட்ட நான் தெரியப்படுத்துவேன், அவரை கொல்ல ஆள் விட்டது உங்கள் சொந்த அத்தை தான் அப்படின்னு வந்து தெரியணும், அவர் உங்களை கழுத்தை குத்தி வெளியே தள்ளணும் இந்த வீட்டை விட்டு அப்படின்னு வந்து நம்ம லட்சுமி கோபத்தோட வந்து கொந்தளிப்போட நிற்கிறாங்க. இந்த கவிதாவுக்கு ஒரு நெத்தியடி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டுறாங்கங்க.